வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம மாதுளம்பழம் இருக்கு இல்லையா? பொதுவாகவே நம்ம மாதுளம்பழம் உள்ளே சாப்பிட்டுட்டு வெளியே தோலோடு தூக்கி போட்டு விட்றோம். அந்த தோலை தூக்கி போடாமல் உலர்த்தி வச்சுட்டிங்கன்னா அதனால் என்ன பெனிஃபிட் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு எவ்வளோ நன்மைகள் மாதுளம்பழத்தில் இருக்கோ அதே மாதிரி அந்த தோல்லையும் ரொம்ப நன்மைகள் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த மாதுளைப்பழ தோலை நம்ம நிழல்லையோ இல்லைன்னா வெயிலில் காய வச்சு நம்ம ஒரு 2-3 நாள் வச்சோம்னா நல்லா காஞ்சி வந்துடும். காய வச்சு வச்சுட்டோம்னா அந்த காய வச்ச இதை பொடி பண்ணி வச்சுக்கணும். மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம், உபயோகப்படுத்திக்கலாம். அதன் மாதிரி பண்ணிவிட்டு அப்படி இல்லைன்னா இந்த காய வச்ச தோலை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா அதை தினப்படி டீயாக காலை நேரங்களில் டீ காஃபிக்கு பதிலாக இதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அது இளகினதுக்கப்புறம் சூடு ஆறினதுக்கு பிறகு கொஞ்சோண்டு தேன் சேர்த்துட்டு குடிக்கிற பழக்கத்தை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம். மெயினாக இந்த மாதுளப்பழத்தோலில் இருக்கிற தன்மை அப்படின்னும்போது நம்ம உடலில் இருக்கிற கொலஸ்ட்ராலை குறைக்க வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கும், மன அழுத்தம் சொல்லுவோம் இல்லையா, அதை குறைக்கும். அதே மாதிரி இதயத்திற்கு ரொம்ப ஒரு சிறந்த மருந்தாக விளங்குது. இதய நோய்கள் இருக்கிறவங்க இதை ஒரு வாரம் 3 நாளாவது இதை எடுத்துகிட்டே வந்தாங்கன்னா இதயம் கொஞ்சம் செயல்படுறது நல்லா செயல்படும். அதே மாதிரி இரத்த ஓட்டம் சீரமைக்கப்படுகிறது. அதை தவிர்த்து இதில் பியூனிகால்ஜின் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் கண்டென்ட்னால ஆன்டி கேன்சரஸாகவும் இது உபயோகமாக படுது. இப்போ கேன்சர் நோய்கள் இருக்கிறவங்களுக்கு இதையும் உபயோகப்படுத்தலாம். அவங்க மருந்து என்ன சாப்பிட்டுட்டு வராங்களோ உணவில் உணவு மாற்றங்கள் முறைகளில் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன முறைகளை நம்ம சேர்த்துட்டு வந்தோம்னா சீக்கிரமாக அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ ஆன்டி கேன்சரஸ் ஏஜென்ட்டும் இதில் இருக்குது, ஒரு கெமிக்கல் கண்டென்ட் இதில் இருக்குது. அதை தவிர்த்து தோல் நோய்களுக்கு, ரத்த சுத்தி ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இது உதவியாக இருக்குது. மாதுளம்பழம் தோலை பொறுத்த வரைக்கும் மெயினாக இந்த புண்ணு வருது இல்லையா, வயிற்று பகுதியில் இருந்த புண்ணாக இருக்கட்டும், குடல் புண்ணாக இருக்கட்டும், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த இன்டெஸ்டைன்ஸ்னு சொல்லுவோம். இன்ஃப்ளமேஷன் அந்த சிறுகுடலில் இருக்கக்கூடிய அப்படின்னு இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. பித்தத்தன்மையை குறைக்கும். இன்ஃப்ளமேஷன்னா பித்தத்தன்மைன்னு, அந்த பித்தத்தன்மையை குறைக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். புண்ணு இருந்தால் ஆற்றி கொடுக்கும். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஏதாவது கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, இல்லைன்னா வயிற்றுப்போக்கு இருக்குது, அடிக்கடி மோஷன் சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறது, இந்த மாதிரி தன்மை ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு, இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களும் மாதுளைப்பழ தோலோட இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணிச்சு எடுத்துகிட்டு உபயோகப்படுத்தி கஷாயம் மாதிரியோ அல்லது டீ மாதிரியோ முறைப்படி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு வெளியே வந்துடலாம். நன்றி நண்பர்களே.